வணக்கம். இன்று நாம் திருமணத்தை பற்றி, ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் நல்லா கேட்டுக்கங்க. எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் ராகு, கேது, சனி இந்த கிரகங்கள் இருந்தால் திருமண வாழ்க்கை தடைபடும். லக்னத்தில் ராகு இருந்தால் 7ஆம் இடத்தில் கேது வரும். இது என்ன சொல்லுவாங்க, ராகு கேது ஜாதகம் அப்படிங்கிற கணக்கு. இந்த ராகு கேது தோஷத்தை குறைக்கணும் அப்படின்னா, திருமண வயதில் உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குரிய வழிபாடுகளும் ராகு கேதுக்குரிய வழிபாடுகளும் தொடர்ந்து செய்து வந்தால் அந்த குறிப்பிட்ட வயதில் திருமண வாழ்க்கை சிறப்பாக நடக்கும். திருமணம் தடையை நாம் ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னா ஜாதகத்தில் அந்த திருமண தடையை நீக்குவது நமது வேலை. அதுபோல் குடும்ப வாழ்க்கைங்கிறது 2ஆம் இடம். அந்த 2ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் ராகு கேது சூரியன் இருந்தாலும் திருமண வாழ்க்கை தடை ஏற்படும். அப்படி தடை ஏற்படும் காலங்களில் நமது ஜாதகப்படி நடக்கக்கூடிய திசைக்குரிய வழிபாடுகளும் அந்த 2ஆம் இடத்தில் நின்ற கிரகம் யார், ராகுவா கேதுவா சூரியனா சனியா செவ்வாயா என்று நாம் தெரிந்து அதற்குண்டான வழிபாடுகளை முறையாக செய்தால் அந்த குறிப்பிட்ட வயதில் திருமண வாழ்க்கை சிறப்பாக நடைபெறும். எப்படி லக்னம் முக்கியமோ அதே மாதிரி 2ஆம் இடம் முக்கியம். 2ஆம் இடம் என்பது குடும்ப வாழ்க்கை. அந்த குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக அமையணும் அப்படின்னா 2ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன், குரு, புதன் இவர்கள் அமர்ந்து விட்டால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். அந்த 2ஆம் அதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தில் நின்ற கிரகமும் பலம் பெற்று இருக்க வேண்டும், சுபகிரகமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துவிட்டால் உன்னதமான திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி 7ஆம் இடம் என்பது திருமண ஸ்தானம். எந்த லக்னமாக இருந்தாலும் 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கைக்குரிய இடம். 8ஆம் இடம் என்பது மாங்கல்ய ஸ்தானம். அந்த 7ஆம் வீட்டுக்குரிய கிரகமும் 8ஆம் வீட்டுக்குரிய கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் பகை பெறாமல் நீசம் அடையாமல் இருந்தாலே போதும். ஆட்சி பெறணும் உச்ச பெறணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த 7க்குரிய கிரகமும் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் நட்பு, ஆட்சி, உச்சம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்ல வாழ்க்கை துணை இளம் வயதிலேயே அமையறதுக்கு காரணம் அப்படிங்கிறத விட அந்த யோகத்தை நாம் பலமான ஒரு சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா திருமண காலத்தில் குறிப்பிட்ட ஆணுக்கா இருந்தாலும் பெண்ணுக்கா இருந்தாலும் என்ன திசை நடக்குதுங்கிறது பாருங்க. அந்த திசைக்குரிய வழிபாடுகளும் நட்சத்திரப்படி வழிபாடுகளும் சரியாக செய்தால் அந்த குறிப்பிட்ட வயதில் அற்புதமான யோகத்தை பெறலாம். மேலும் சிறப்புகளை பெற திருமண வயதில் என்ன திசை என்ன புத்தி, 7ல் நின்ற கிரகம் திசை நடத்துதா, 8ஆம் அதிபதி திசை நடத்துதா, 2ஆம் அதிபதிக்குரிய கிரகம் திசை நடத்துதாங்கிறது மிக மிக முக்கியம். அதுபோல் அந்த 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் தொடர்புடைய கிரகம் புத்தி நடந்தாலும் ஒரு ஜாதகத்தில் ஒரு திசை வரும் பொழுது 9 புத்திகளும் வரும். அந்த 9 புத்திகளில் 2ஆம் அதிபதி புத்தியோ 8ஆம் அதிபதி புத்தியோ 7ஆம் அதிபதி புத்தியோ நடந்துவிட்டால் மிக உன்னதமான வாழ்க்கை துணை அமையும். அந்த புத்தி வரும் காலில் நமக்கு சிறப்பான மன வாழ்க்கை அமையும். இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னத்திலும் 2ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்களை நிர்ணயம் பண்ணி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை இறைவன் அமைத்து கொடுக்கிறார். அதை நாம் தெரிந்து கொண்டு நன்மைகளை பெறுவதற்கும் வழிபாடுகள் அவசியம், தீமைகளை தடுப்பதற்கும் வழிபாடுகள் அவசியம். எல்லா வழிபாடுகளுமே ஜாதகப்படி நட்சத்திரப்படி தான் செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதுபோல் 7ஆம் வீட்டில் சனி, ராகு, கேது, செவ்வாய், சூரியன் இவர்கள் அமர்ந்து அந்த 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்துவிட்டால் தோஷம் நிவர்த்தி. உதாரணத்திற்கு விருச்சிகத்தில் இந்த 4 கிரகங்கள் இருக்குதுன்னு எடுத்துக்குவோம். குரு உச்சம் பெற்று கடகத்தில் அமர்ந்து தன்னுடைய முதல் 5ஆம் பார்வையாக இந்த ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது தோஷங்கள் நிவர்த்தியாகும். தோஷங்கள் மட்டும்தான் நிவர்த்தியாகும். ஆனால் நடக்கக்கூடிய கிரகங்கள் தான் நமக்கு அப்போ நடக்கிற கிரகம் தான் நம்ம வழி நடத்தி கூட்டிட்டு போகும். அந்த வழி நடத்தி நல்ல வழியில கூட்டிட்டு போகணுன்றதுக்காகத்தான் நாம் நம்பிக்கையோட ஜாதகப்படி செய்ய வேண்டிய வழிபாடுகளை செஞ்சால் மேலும் சிறப்புகளை பெறலாம். அந்த குருபலனோட நட்சத்திரப்படி திருமண காலத்தில் நடக்கிற திசைப்படி நாம் வழிபாடுகளை நம்பிக்கையுடன் செய்யும் பொழுது உன்னதமான திருமண வாழ்க்கையை அமைத்து
வாழ்க்கையை வெற்றி காணலாம். இப்படி ஒவ்வொரு கட்டங்களிலும் இருக்கக்கூடிய கிரகங்கள் நம்மளை நிர்ணயம் பண்ணுங்கிறத விட ஒரு மனிதனுடைய திருப்பு முனை 25 வயதுக்கு மேல் 35 வயதுக்குள் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வாழ்க்கையில திருப்பு முனை சந்திக்கக்கூடிய வயது. அந்த திருப்பு முனை வரும் பொழுது நம்மளுடைய ஜாதகப்படி என்ன திசை நடந்தாலும் அந்த திசைக்குரிய கிரகம்தான் உங்களுக்கு கடவுள். அந்த திசைக்குரிய வழிபாடுகளை நீங்க செஞ்சாதான் மற்ற கிரகத்தினுடைய ஒரு உந்துதலோடு அமைப்போட உங்களுடைய திருமண வாழ்க்கை சரிவர நடக்கும். அமைந்த வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். சில பாதிப்புகள் நாம் ஏற்படுத்த நமக்கு வர்றது காரணம் நாமே தான். என்ன காரணம்னா எதையுமே நாம் சரியாக செய்வதில்லை. அதது காலாகாலத்தில் நடக்கும் என்று விட்டுவிடுகிறோம். காலாகாலத்தில் நடக்க வேண்டும் என்றால் மிக மிக தெய்வ வழிபாடுகள் மிக மிக அவசியம். நான் சொல்லக்கூடிய ஒரே பரிகாரம் ஆண்டவனுடைய ஆலய வழிபாடு தான். மற்ற அனைத்து பரிகாரங்களும் தேவையில்லை. பரிகாரம் என்பதே வழிபாட்டு முறைகள் தான். அந்த வழிபாட்டு முறைகளை நாம் நமது ஜாதகப்படி செய்தால்தான் அந்த 7ஆம் இடத்தினுடைய நன்மைகளை பெற்று அந்த 7ஆம் இடத்தினுடைய தோஷத்தை நாம் போக்க முடியும். அதுபோல் 8ஆம் இடத்துக்குரிய கிரகமும் உங்களுடைய ஜாதகத்தில் பலவீனம் இருந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. அந்த 8ஆம் இடத்துக்குரிய கிரகத்துக்குரிய வழிபாடுகளை செய்தால் தோஷங்கள் நிவர்த்தியாகும். அதே போல் 2ஆம் இடத்துக்குரிய கிரகமும் தன்னுடைய பலத்தை இழந்திருந்தாலும் பயப்படாதீங்க. 2ஆம் வீடு என்பது குடும்பம். குடும்பம், தனம், வாக்கு. இதில் மெயின் குடும்பம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குடும்பம் அமைகிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். அந்த குடும்பம் அமைந்து அந்த குடும்பம் சிறப்பாக வளர்ந்து வம்ச விருத்தி ஏற்பட வேண்டும் என்றால் திருமண காலத்தில் அந்த 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் திசையை நடத்த வேண்டும், அல்லது அந்த 2ஆம் இடத்துக்குரிய கிரக புத்தி நடத்த வேண்டும். அப்படி நடந்துவிட்டால் மிக உன்னதமான யோகத்தை பெறலாம். சப்போஸ் ரெண்டுமே வரல, வேற கிரகம் நம்மளை இயக்குது திருமண வயதில் அப்படின்னா அந்த கிரகத்தை நம்ம பிடிச்சுக்கணும். அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையை கும்பிடணும், நட்சத்திரப்படி கும்பிடணும். இதெல்லாம் செய்து வந்தால்தான் உங்களுடைய இல்லற வாழ்க்கை மிக வெகு வெகு சிறப்பாக அமையும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்த நான் ஆசைப்படுகிறேன். அந்த கடவுள் நம்மளை படைச்சு யாருக்குமே எந்த குறையும் வைப்பதில்லை. நாம் சரியான வழிபாடுகளை செய்யாமல் கடவுள் மேல் பாரத்தை சுமத்துகிறோம். இது நம்ம சரி பண்றதுக்கு தான் நம்பிக்கையோட பிரேயர் என்பதை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன்.